இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் மியூகோபாலிசாக்கரைட். வி நோஸ் கார்போஹைட்ரேட்டில் மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட், பாலிசாக்கரைட் இருக்குது. பாலிசாக்கரைட்னா 10 ஆர் மோர் தென் மோனோசாக்கரைட் யூனிட் ப்ரெசண்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு நேம் வந்து பாலிசாக்கரைடு. அதில் வந்து ஹோமோ பாலிசாக்கரைட், தென் ஹெட்டிரோ பாலிசாக்கரைட்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஹோமோனா சிங்கிள் யூனிட், குளுக்கோஸ்னா குளுக்கோஸ் மட்டும், ஃப்ரக்டோஸ்னா ஃப்ரக்டோஸ் மட்டும். அதுவே ஹெட்டிரோ பாலிசாக்கரைடுனா 2 ஆர் மோர் டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட் யூனிட் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு வந்து ஹெட்டிரோ பாலிசாக்கரைட். ஸோ இந்த ஹெட்டிரோ பாலிசாக்கரைடில் தான் வந்து மியூகோ பாலிசாக்கரைட் வருது. ஹைலூரினிக் ஆசிட், கான்ட்ராட்டின் சல்ஃபேட், கெராட்டன் சல்ஃபேட், டெர்மாட்டன் சல்ஃபேட், ஹேப்பரன் சல்ஃபேட், இந்த 5 மாலிகுலும் வந்து கம்ஸ் அண்டர் மியூகோ பாலிசாக்கரைடு. ஏன் இதுக்கு இந்த நேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் இன் மியூசின் mucus secretion. So hyaluronic acid, chondroitin sulfate, keratin sulfate, dermatan sulfate, heparin sulfate. இதை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். What is hyaluronic acid? It is a mucopolysaccharide, long unbranched chain இருக்கும். Okay, long unbranched chain. It is made up of repeated unit of 2 sugars. என்னென்ன சுகர்? N-acetyl, D-glucosamine, D-glucuronic acid. இந்த 2 சுகர் மாலிகுலும் present ஆயிருக்கும். It is a primary component of extracellular matrix that is surround cell in tissue found in skin, cartilage, synovial fluid, then eyes also. So இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸோட ப்ரைமரி காம்பனண்ட் ஹியூமனோட ஸ்கின், கார்டிலேஜ், சைனோவியல் ஃபுலிட் அண்ட் ஐஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதோட பர்பஸ் லுப்ரிகேஷன், ஜெல் லைக் சப்ஸ்டன்சஸ் ப்ரொவைடட் லுப்ரிகேஷன் ஃபார் ஜாயிண்ட் அண்ட் ஹெல்ப் இன் மூமெண்ட் ஆஃப் தட் மசில். ஸோ லுப்ரிகேஷன் மூமெண்ட் ஆஃப் தட் மசிலுக்கு யூஸ் ஆகுது. தென் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர், இட் ஹெல்ப் மெயின்டைனிங் the safe integrity of the tissue. So tissue structure maintain பண்ணுறதுக்கு like eyeball. Then cellular function involved in cell differentiation, migration, tissue repair. So cellular function வந்து involve ஆகுது. Then water retention, it having water binding property. So இது வந்து காஸ்மெட்டிக்ஸில் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. செகண்ட் வந்து கான்ட்ராட்டின் சல்ஃபேட், இது வந்து நேச்சுரலாக அக்யூர் ஆகியிருக்க மியூகோ பாலிசாக்கரைட். இதுவும் வந்து கனெக்டிவ் டிஷ்யூவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, கார்டிலேஜ், போன் அண்டு ஸ்கின்னில். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து லீனியர் பாலிசாக்கரைட் வித் ரிப்பீட்டிங் டைசாக்கரைட் யூனிட். ஸோ லீனியர் பாலிசாக்கரைட், ஓகே, பிரான்ச் கிடையாது, லீனியராக இருக்கும். இதில் வந்து ரிப்பீட்டட் டைசாக்கரைட். என்னென்ன டைசாக்கரைட்? குளுக்ரோனிக் ஆசிட், N-acetyl glucosamine இருக்கும். It carry negative charge due to sulfate and carboxylic acid. Then இதோட function, it is a key structural component of cartilage. ஸோ அதனால் இது வந்து ப்ரொவைட் பண்ணுது எலாக்சிசிட்டி. தென் ஃபங்க்ஷன், அதோட எலாக்சிசிட்டி வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன், ப்ரொவைடட் எலாக்சிசிட்டி. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் ஆஃப் கார்டிலேஜ். தென் used in supplementary dietary supplement with glucosamine to managing arthritis bone related problem and inflammationக்கு இது வந்து along with dietary இது கொடுக்குறாங்க. அதர் பயாலஜிக்கல் ரோல் இன்வால்வ்டு இன் வேரியஸ் பயாலஜிக்கல் பர்பஸ், ஆன்டி-ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி, ஆன்டி அர்த்ரோஸ்க்ளோரோசிஸ், அதாவது அர்த்ரோஸ்க்ளோரோசிஸ், கிளாட் ஃபார்மேஷன், அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது. தென் கெராட்டின் சல்ஃபேட், இட் ஆல்சோ கால்ட் அஸ் மியூகோபாலிசாக்கரைட் 4. இது வந்து ஒரு லாங் செயின் மேட் ரிப்பீட்டட் யூனிட் ஆஃப், இதில் என்ன காம்பனண்ட் இருக்குது? சல்ஃபேட்டட் கேலக்டோஸ் அண்ட் N-acetyl glucosamine இருக்குது. மேஜர் காம்பனண்ட் ஆஃப் தட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இன் டிஷ்யூ லைக் கார்டிலேஜ் அண்ட் கார்னியா. play a role in structural integrity, hydration and signaling in this tissue. Then last 2 component, dermatant sulfate, இது வந்து மியூகோபாலிசாக்கரைட் 1ன்னு சொல்லுவாங்க. தென்
ஹெப்பாரண்ட் சல்ஃபேட். இது எதனால ரெண்டுன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் ஆல்ஃபா எல் டியூரோனிடேஸ் என்சைம் அது இந்த என்சைம் ஆப்ஷன்னால் காஸ் ஆகிறதா வந்து த டெர்மாட்டன் சல்ஃபேட் அண்ட் ஹெப்பாரண்ட் சல்ஃபேட். இது வந்து அக்குமுலேட் இன் தட் பாடி லீடிங் டு லைசோசோமல் டிஸ்ஃபங்க்ஷன். இந்த என்சைம் டிஃபிஷியன்சியால் இந்த ரெண்டு மியூகோபாலிசாக்கரைடும் நம்ம பாடியில் வந்து அக்குமுலேட் ஆகும். அதனால் வந்து லைசோசோமல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்டு மல்டி சிஸ்டமிக் ஆர்கன் டேமேஜ் மெயின்லி ஹார்ட் ரிலேட்டடான டிசீசஸை இது ஏற்படுத்தும். ஸோ இந்த வீடியோவில் மியூகோபாலிசாக்கரைட் அதில் வந்து இந்த 5 பாலிசாக்கரைடு ஹைலோரினிக் ஆசிட், கான்ட்ராட்டின் சல்ஃபேட், ஹெராட்டன் சல்ஃபேட், டெர்மாட்டன் அண்டு ஹெப்பாரண்ட் சல்ஃபேட் பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.